ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முசுகு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட சீசன் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் 5th and 6th எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவங்களோட பழைய ட்ராவலையும் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ ரூடியோஸ் கூட அங்கே மாட்டிக்கிட்ட இன்னொருத்தரையும் அங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்புறாங்க அடுத்த ஷாப்பிங்க்கு. இப்போ இன்றைக்கி நைட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டேவும் பண்ணுறாங்க. அப்போ தான் ரூடியோஸும் சொல்கிறாங்க 1.5 வருஷம் ஆச்சு அந்த டீமன் கான்டினென்ட்டுக்கு வந்து. இப்போ இங்கே வந்திருக்க புது டவுனில் இவங்களோட அட்வென்ச்சர் எல்லாம் கண்டினியூ பண்ணலாங்கிற அந்த டெட்டுங்கிற டீமை வச்சுக்கிட்டு இப்போ இவன் அடுத்த நாளுக்கு இவங்களுக்கான பிளானை சொல்கிறான். அதாவது இவன் போய் இவனுக்கு வந்து ஹோம் டவுனுக்கு லெட்டர் எழுதணுமா, அதை எழுதிட்டு வாரியரோட ஸ்டாச்சுலாம் நிறைய செஞ்சு வச்சுருக்கான். அதே இப்போ இங்கே விற்க போகிறான் ஊருக்குள்ளே. அதாவது நிறைய கதையெல்லாம் சொல்லி இவரோட ஸ்டாச்சு வச்சுருந்தா ஹோப் நிறைய கிடைக்கும் அது மாதிரிலாம் சொல்லி. எரிஸும் நாளைக்கு போய் நானும் சண்டை போட போகிறேன் காப்ளின்ஸ் கொடுங்கிறான். வாரியர்ட்டையும் அவளை பார்த்துக்க சொல்கிறான். டேரக்டாக சொன்னால் எரிஸ் கோச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கோட் வேர்ட் மாதிரி கண்ணாசிச்சு காட்டுறான். இப்போ அடுத்த நாள் பாலுக்கு லெட்டர் எழுதுனா உட்காந்துட்டான். ஆனால் என்ன எழுதுனாலும் அது ரொம்ப வரான்னு யோசிக்கிறான். ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப மோசமான பீஸ்டான சூப்பர் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், எனக்கு ஒரு டீமன் எல்லாம் கிடச்சிக்குன்னு சொன்னால் ரொம்ப வரான்னு யோசிக்கிறான். இப்போ அங்கே அவன் கண்ணு முன்னாடியே ஒரு கிட்னாப்பிங் நடக்குது. இதை பார்த்துட்டு நானும் அமைதியாக நிற்கணும், ஆனால் டெட் எண்டுக்காக இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அவங்களோட சீக்ரெட் பேஸ்க்கும் போயிட்டான். இப்போ அங்கே இருக்க அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து மறைச்சிக்கிறான் மூஞ்சை. இப்போ அங்கே ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்குது. அவங்க 3 பேரும் அடிச்சிடறான். அவங்க டீமில் யாராலையும் இவனை சமாளிக்கவே முடியல. வெயிட் பண்ணுங்க, கேப்டன் வந்துருவாருங்கிறாங்க. பார்த்தா கேப்டன் வந்துட்டாங்க. இவனும் அவங்க கேப்டன் என்ன தள்ளாடிக்கிட்டு இருக்கானே குடிச்சிட்டு யோசிக்கிறான். பார்த்தா செம்மையாக டஃப் கொடுக்குறான் கேப்டனும். இவங்க பால் ஒரு தடவை மண்ணில் எர்த் மேஜிக் பண்ணி மறைய வச்சாலும் அது மாதிரி இவன் காலை லாக் பண்ணிடுறான். அந்த கேப்டன் இவன் அவனை மாதிரியே சண்டை போடுறாங்கிறான். பார்த்தா ரூடியஸ் எல்லாம் அவனை தடுக்கவே முடியல. ஒரு பெரிய வாழையை நடுப்புற கிரியேட் பண்ணுறான். வாழையும் கட் பண்ணிட்டு வெளில வந்து கிழிச்சிட்றான் ரூடியஸ் மூஞ்சை. ஆனால் வந்துட்டு அந்த ஃபியூச்சர்ஸ் இருந்ததுனால டக்குன்னு அவன் தப்பிச்சிட்டான். அவனோட மாஸ்க்கு மட்டும் கிழிஞ்சிருச்சு. இப்போ ரூடியஸ் இவன் மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிறான். பார்த்தா அவன் சோட கீழே போட்டுடுறான். இப்போ அவனு ரூடி நீயான்னு கேட்குறான். நானும் நினச்சேன், அதனால தான் என்னால் இவர் தோக்கடிக்க முடியல. இந்த உலகத்துலேயே நீ ரூடின்னு கூப்பிட்ற ஒரே ஆள் இவர் தாங்கிறான். பார்த்தா பால் தான் அங்கே இருக்காரு. இப்போ நார்மலாக அங்கே இருக்க பாரில் உட்காந்து இவனு உங்கள் அப்பாவும் பேசிக்கிறாங்க. இவங்க அப்பாவும் கேட்குறான் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீ என்ன பண்ணுன்னு. இவனு இவங்க பண்ண மொத்த ஜேர்னியும் கதையாக சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காண்டேருது. ஏன்னா 1.5 வருஷமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா? அவங்க யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களா யோசிக்க மாட்டியா? அவங்கள போய் காப்பாற்ற மாட்டியான்னு கேட்குறாரு. ரூடியஸ் அதே தான் யோசிக்கிறான். ஆமாம், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் தொலைஞ்சு போயிருப்பாங்கல்ல, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைங்கிறான். ஆக்சுவலி இவன் டெலிபோர்ட் ஆன மாதிரியே அவங்க ஃபேமிலி டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இவன் யோசிக்கவே இல்லை. ஓஹோ, அப்போ அவனுக்கு அவன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தொலைஞ்சு போனதோட ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச டீமன் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்காரன் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. இப்போ இவங்க அப்பா அவனை ரொம்ப திட்டுறாங்க. அதுக்காக இவனுக்கும் ரொம்ப காண்டாகுது. இப்போ அந்த பொண்ணு கேப்டன் அமைதியாக இருங்க, இவன் என்னதான் சின்ன பையன் எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுங்கிறா. ஆனால் இவரு நீ தலையிறது எனக்கு என் பையனுக்கு இருக்க பிஸ்னஸ்ங்கிறாரு. இதை பார்த்தோன்னே ரூடியஸ் அப்பா பேசுகிறான், என்ன அடுத்து இன்னொருத்தவங்களை பிடிச்சிட்டிங்களான்னு. இப்போ இதுக்கு மேலே இவங்க அப்பாவில் போயிருக்கோம் இல்லை டக்குன்னு இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவன்ட்டு தான் இப்போ ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற டீமை இருக்கிறனால அதை யூஸ் பண்ணி இவங்க அப்பாவோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துடுறான். இப்போ இவனோட பார்ட் ஆஃப் ஸ்டோரியும் சொல்கிறான். எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல, பார்க்குறவங்க எல்லாருமே நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் போக போக எல்லாருமே என்னை முதுகில் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை நம்பி நான் கப்பல் ஏறி வந்தேன், பார்த்தா அவரே வந்து சைல்டு டிராஃபிக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ நினச்சிருந்தா நான் இதோட நல்லா பண்ணியிருக்கலாம் ரூடின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இப்போ அங்கே பார்த்தா நடுப்பில் ஒரு சின்ன பிள்ளை வந்து தடுக்குது எங்கள் அப்பாவை தனியாக விடுன்னு. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் தங்கச்சி தானே, என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் அவளும் இப்போ எங்கள் அப்பா அடிக்காத, எங்கள் அப்பா விட்டு தள்ளி போங்கிறா. பார்த்தா அங்கே இருக்க பாரில் எல்லாருமே இவனை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ ஒருத்தன் தான் அந்த மாநில டிசாஸ்டரில் மறைஞ்சு போனதில்லை, எல்லாருமே அங்கே மறைஞ்சிட்டாங்க நிறைய பேர்னு. அது நம்ம வில்லேஜுக்கு ஏற்படுத்தின டேமேஜ் ரொம்ப அதிகங்கிறாரு. நீ இப்போ ஒரு அட்வென்ச்சர் தானே, அட்வென்ச்சர் ரேங்கில் வந்து மிஷின்ஸ்லாம் போட்டிருப்பான், அதில் நீ பார்க்கலான்னு கேட்குறாரு. இவ்வளோ சொல்லி ரூடியஸ் இப்போ அப்போ சோஃபியை மறந்து போயிட்டாலும்னு கேட்குறான். அவங்க அப்பா அதுக்கும் திட்டுறாரு, உங்கள் அம்மாவோட உனக்கு அவள் தான் ரொம்ப முக்கியமானு. இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறான் அவங்க அம்மா மறைஞ்சிட்டாங்கன்னு. உங்கள் அம்மா மட்டும் இல்லை, லீலியா ஐஷா எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்கிறாரு. இப்போ தான் இவனுக்கும் புரியுது இவன் எந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு. இவனோட பழைய ஸ்கூல் ஞாபகம்லாம் இவனுக்கு கொண்டு போகுது. இப்போ ரிட்டர்ன் இவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்போ இவனும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே இவங்கள்ட்டையும் சொல்கிறான், டீம்கிட்டையும் சொல்கிறான். இவனும் சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். எரிஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கான், இவனு சோகத்துலேருந்து வெளில கொண்டு வரேன்னு. இப்போ தான் பால் சைடு நடந்த ஸ்டோரியும் காட்டுறாங்க. இவன் கண் முழிச்சு பார்த்தா ஒரு செகண்டில் யாருமே காணாங்க. இப்போ பார்த்தா கரண்ட் லைஃப்பில் இருக்க பாலையும் காட்டுறாங்க. ரூடியஸ் கிட்ட ஜெயிலேருந்து வந்து இங்கே பால் கிட்ட தான் வந்திருக்கான், எனக்கு தெரிஞ்சவன் போல இருக்குது. இப்போ தான் பாலுக்கு ரூடியஸ்க்கு நடுப்புற அந்த எல்லாத்தையுமே இவர்கிட்டையும் சொல்கிறார் அவன். அவனும் இப்போ பாலை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அவன் என்ன தான் ஸ்பெல் கேஸ்டிங்கே பண்ணாமல் மேஜிக் யூஸ் பண்ணாலும் மானாவே இல்லாமல் அவ்வளோ பண்ணாலும் அவனும் அடுத்த எண்ட் ஆஃப் த டே ஒரு சின்ன 11 வயசு பையன்தாங்கிறான். சரி, அவனை விட்டு நீ உன் 11 வயசில் என்ன பண்ணிட்டு தான் சொல்லு, உன் 11 வயசில் ஒன்னே இது மாதிரி ஒரு டீமன் கான்டினென்ட் கொண்டு போய் விட்டா நீ என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. நானும் ஒத்துக்கிறேன், அவனு என் பையன் அளவுக்குலாம் டேலண்டட் இல்லை, அவன் பண்ணுறதுலாம் யாரையும் பண்ண முடியாது, அதனால தான் நானும் விட்டது நிறைய எதிர்பார்க்குறேன், அவன் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணுங்கிறாரு. நீ இதுக்கு முன்னாடி டீமன் கான்டினென்ட்டை பார்த்துருக்குள்ள இல்லை, என் கேள்விப்பட்டிருக்கக்குள்ள மாட்டிலன்னு சொல்லி பாலை பார்த்து கேட்குறாரு. இப்போ அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. நான் அங்கே தான் பிறந்து வாழ்ந்தேன், அந்த நாட்டிலலாம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் உயிர் பொழைச்சி வரதே பெருசுங்கிறாரு. இந்த டவுனை தாண்டி வெளில போயிட்டாலே பகலில் வெயில் கொளுத்தும், நைட்டு பனி உருக்குங்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி இங்கே இருக்க மான்ஸ்டர் மாதிரிலாம் அங்கே ரொம்ப வீக்காக இருக்காது, அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு. ஒன்று நீ அதை கடிச்சு சாப்பிடணும், இல்லைன்னா அது ஒன்று அடித்து சாப்பிட்டுங்கிறாரு. இது அவனோட முதல் தடவை. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கவங்களாம் யார் என்னன்னு தெரியாது அவனுக்கு. இவன் கூட ஒரு டீமன் சூப்பர் வாரியர் இருக்காரு, அவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு பீஸ்ட் தான், எப்போ இவனை பெட்ரே பண்ணணும்னு இவனுக்கே தெரியாது.
கூட இவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ண எரிஸ்னு ஒரு பொண்ணும் இருக்கா. இவ்வளோத்தையும் அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரதே பெருசு, இதுக்கு மேலே அவன்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். பீப்புள்ஸ்க்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குங்கிறாரு. நீ சொல்கிற மாதிரி அது அவ்வளோ கஷ்டமான ஜாபாக இருந்தாலும் அவன் அதை என்கிட்ட அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சொன்னான்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டு வருத்தப்படக்கூடாதுன்னு அவன் நினச்சிருப்பான் போலங்கிறாரு. அவனும் எவ்வளோ நம்பிக்கையோட அவ்வளோ பெரிய கான்டினென்ட்டே கடந்தது அவங்க அப்பா பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பான். ஆனால் நீ பாரு இப்போ குடிச்சிக்கிட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய மோசமான தொல்லையாக இருக்காங்கிறாரு. இப்போ அன்றைக்கி நைட்டு கட்டுறாங்க. பால் அவங்க பாப்பாவை தூங்க வச்சுருக்காரு. பார்த்தா இப்போ ரூடியஸோட இல்யூஷன்ஸ்லாம் நிறையா ஒரு கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. ரூடியஸை பார்க்க பால் அதே பார்க்கு வந்திருக்கான் சீக்கிரமாக. எரிசும் குறுக்க வந்து பாலை விட மாட்டேங்கிறா. கேள்வி கேட்டுட்ருக்கா. ரூஜர்டான் அந்த வாரியராக எரிசை கூட்டிகிட்டு வெளில போகிறாரு. நீங்கள் அவனை என்ன வேணால் பண்ணிக்கலாம், என் திட்ட கூட செஞ்சுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் அவங்க ஃபேமிலி மேன். ஆனால் நீங்கள் திட்டுறதுக்கு கூட அவன் அங்கே டீமன் கான்டினென்ட்டை தாண்டி இங்கே உயிரோட வந்திருக்கான், அதனால தாங்கிறாரு. இப்போ இவங்களும் அப்படியே பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் நீ சொன்ன அந்த டீமன் ஃப்ரெண்டா, ரொம்ப நல்லா தான் இருக்கார், கைண்டானவராக தான் இருக்காருங்கிறாங்க. ரூடியஸும் அவர் யார் பார்த்தோன்னே பயப்படுறாங்க. நீங்கள் பயப்படலான்னு கேட்டதுக்கு ஆமாம் எனக்கு எது பயம் வரல, ஏன்னா என் பையனை அவர் தான் காப்பாற்றிருக்காருங்கிறாரு. சரி அடுத்து எங்கே போகிறேன்னு அவங்க அப்பாவும் கேட்குறாரு. எரிஸ் என் கூட இருக்கா, அவளை கொண்டு போய் அவங்க தாத்தா கிட்ட விடணுங்கிறான். அங்கே நீ வில்லேஜ்னு சொல்லிக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு, மேபி அவங்க ஃபேமிலியோட எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கலாங்கிறான். அப்போ நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேங்கிறான். அவரும் திரும்பி திட்ட வராரு, உன் ஃபேமிலியோட அவங்க தான் முக்கியமான, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அவனும் சொல்கிறான் எரிஸை நான் கொண்டு போய் விட்டுறதுக்கப்புறம் வந்து நான் அம்மாவையும் தங்கச்சியும் தேடுறேன்னு. இப்போ இவனு அவங்க அப்பாவை பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச வச்சிருக்காரு சோகமாக. இவனு யோசிச்சு பார்க்குறான் இந்த மாதிரி நானும் இருந்திருக்கேன்னு. இவன் பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஸ்கூலை கட் பண்ணிட்டு வீட்டில் வந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இவனை பார்க்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு தினமும் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வருவான். அவன் கூட இவனு கேம் விளாடும். பார்த்தா இவன் எப்பயுமே தோத்துக்கிட்டே தான் இருப்பான் அந்த ஃப்ரெண்டு. அப்போ அவனும் பேசுகிறப்ப அப்படி சொல்லுவான், நீ வீட்டிலே உட்காந்துருக்கா, நீ ஜாலியாக விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் இப்போ தான் வரேன் ஸ்கூல் முடிஞ்சு, உன் லைஃபே ஜாலிங்கிறான். அப்போ நான் மேபி ஓவர் ரியாக்ட் பண்ணி அவனை அடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் அடுத்த வாட்டி வரப்போ நான் சாரி கேட்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் அவன் அடுத்த வாட்டிங்கிற ஒன்றே வரவே இல்லைங்கிறான். இப்போ ரூடிஸ் எனக்கு நடந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் நடக்கக்கூடாதுங்கிறான். நேற்று நானும் உங்களை பார்க்கல, நீ என்ன பார்க்கல, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி வாங்கங்கிறான். அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இவன் சொல்கிற மாதிரி செஞ்சுட்ருக்காரு. நான் சுற்றியும் பார்த்தேன், யாருமே அங்கே இல்லை, உன்னை பற்றி எந்த நியூஸுமே எனக்கு தெரியல, நீ செத்து போயிட்டான்னு நினச்சேன். இப்போ அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ரூடிஸ் அவன் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் பாலை. உன் கூட வாட்டி பார்த்தோன்னே ஒரே ஷாட்லேயே உன்னை அடிச்சிட்டேன், நீ என்ன 2 வருஷமா அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. பார்த்தா இப்போ தான் அங்கே எரிஸ் வரா, மூச்சில் மார்க் வாங்கிக்கிட்டு. இப்போ தான் அந்த வாரியர் ரூஜோடு சொல்கிறாரு, என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்படி பண்ணாத கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னு. எரிஸ் ஆனவங்க அப்பா கூட சம்மந்தமாக வர மாதிரியே தெரில. இப்போ தான் அவனு சொல்கிறேன், நம்மளோட பிளான்லாம் மாறிடுச்சுன்னு. எங்கள் அப்பா என்கிட்ட காசு கொடுத்ததுனால நம்ம எந்த அட்வென்ச்சரும் இனிமேல் பண்ண வேணாம். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஊருக்கு போகிற லெட்டரையும் கொடுத்துறாரு, இனிமேல் நம்ம எங்கேயுமே நிற்க வேணாங்கிறான். ஆனால் நம்ம அங்கே போய் சொல்கிறதுக்கு ஊருங்கிற ஒன்று அங்கே இல்லைங்கிறான். கிளைனை பற்றி எந்த தகவலும் இல்லை, மேபி அவங்கன்னு சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே எரிஸ் தடுத்துட்றா. நானும் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்குறா. சரி அப்போ நாளைக்கே நம்ம கிளம்பலாம், நம்ம டீமுக்கு ஓகேவான்னு கேட்குறான். ரூச்சர்ட் வாரியரும் சொல்கிறார், அப்போ உங்கள் அப்பாவை நாளைக்கு மேலே நீ பார்க்க மாட்டேன்னு. ஆமாம் நாளைக்கு ஒரு நாள் தான் எங்கள் அப்பா பார்க்க போகிறேன், ஆனால் என்னோட மற்ற ஃபேமிலியை நான் போய் காப்பாற்ற போகிறேங்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் வருது, இவங்களும் கிளம்புறாங்க. ரூடியஸோட தங்கச்சி ரூடியஸ் கிட்ட வந்து பேச சொல்கிறாரு, ஆனால் அவள் பேச மாட்டேங்கிறா. இப்போ தான் ரூஜர்ட் வாரியரும் வந்து சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, என்றைக்குமே சிப்ளிங்ஸ்லாம் விட்டு கொடுத்துக்கூடாது, எதனாலும் கூட வந்து நிற்கணுங்கிறா. ரூடியஸும் சரி பார்த்து பத்திரமா இருங்கப்பாங்கிறான். இப்போ அப்படியே அவங்க டீம் கிளம்பிடுறாங்க. வாரியோட ஸ்டாச்சுன்னு கொடுத்துட்டு தான் போயிருக்கான். இப்போ ரூடியஸ் கூட அங்கே ஜெயிலில் இருந்தோன்னு வர அவனும் கிளம்பிடுறான் போல இருக்கு. இப்போ இன்னும் அவங்க பார்க்காத கான்டினென்ட் ஒன்று இருக்கான், இப்போ அங்கே தான் ட்ராவல் பண்ணி போகிறேங்கிறான். பாலும் எனக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறாரு. நமக்காக பண்ணுறேங்கிறான். இப்போ பாலும் சொல்கிறார், நாளைக்கு நம்மளோட பாதை மாறுது, எல்லாரையும் கூப்பிடுங்கிறார் மீட்டிங் போட. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட பற்றி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.